முடிச்சு விட்டீங்க வைக்கல, ஆனா முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனா இந்த லெவலுக்கு அடிப்பீங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கலப்பா. சேதனை போட்டு மக்கள் பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல உள்ள கண்டஸ்டன்ஸை போட்டு மக்கள் அடி நடிப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் விட்டுட்டு வாரம் வீக்கெண்ட்ல சேதனை போட்டு மக்கள் அடி நடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னே ஹோஸ்ட் பண்ற நீ, என்னன்னே பண்ற, எபிசோட் பாப்பியா, கிளிப்ஸா பாப்பியா, ஏதாவது ஒன்று பாக்குறியா இல்லையானா? வெறும் ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு வந்து அந்த ப்ரோமோ டாபிக் பேச விட்டுட்டு அந்த டாபிக் என்னன்னே தெரியாம உட்காந்து வளரிட்டு இருக்கேன் எதுக்கு நான் சொல்லிட்டு மக்கள் போட்டு அடி உரின்னு உரிக்கிறாங்க. இல்ல முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ள இருக்க சில பேர் வந்து சாட்டர்டே சண்டே வரட்டும் சேதனை பேசுவாரு, அதுல இருந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதுல இருந்து நான் ஒரு விஷயங்களை கத்துப்பேன், இல்லையா நான் சேதன்ட்ட நிறைய விஷயங்கள் கிளாரிட்டி கேட்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமா முத்துக்குமரன் இந்த வாரம் ஃபுல்லா முத்துக்குமரன் ரொம்ப லோவா இருந்தான், ரொம்ப லோவா. இஷ்டத்துக்கு அவன் மார்க் பண்றான், இஷ்டத்துக்கு அவன் என்னெல்லாமோ கிண்டல் பண்ணிட்டு போறான், அவன் என்னெல்லாமோ பேசுறான், சும்மா சண்டைக்கு வரணும் என்னன்னு எனக்கு புரியல. சோ சாட்டர்டே சண்டே வந்தாதான் சேதன் என்னென்ன சொல்றான்னு வச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவத்தை என்னால கணிக்க முடியும். சோ சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த வீட்டுல ஒழுங்கா முடிவெடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லியிருப்பான். நம்ம கூட சொல்லியிருந்தோம் பவர் சேவிங் மோட்ல இருக்கான், ஒரு மாதிரி டல் ஆயிட்டான், சரி ஓகே கம்பேக் கொடுப்பான். சாட்டர்டே சண்டே வரட்டு வீட்டுக்குள்ள ரோஸ்ட் வரதை பார்த்துட்டு தலைவன் தெளிவாயிருவான்னு பார்த்தா வந்த ஹோஸ்டே தெளிவா இல்ல. எப்படி வந்த ஹோஸ்டே ஒரு கிளாரிட்டி இல்லாம இது என்ன ஷோ, என்ன நடக்குது, என்ன டாபிக் பேசுறோம், எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், யார் ஆப்போசிட்ல பேசுறா, பேசுறது என்ன டாபிக், இதுக்கான எண்ட் என்ன எதுவுமே தெரியாம பக்குன்னு உட்காந்து வளரிட்டு இருக்காப்ல. ஆனா அண்ணன் ஒண்ணு சொல்லுவாப்ல, என்னன்னா எல்லாரையும் பேச விட்டு ஏன்பா சுத்துறீங்க, இங்க பாருங்க மக்களே இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்காங்க, கடைசியில நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க தான் சுத்துறான். அண்ணன் அவன் அப்பவே ஆன்சர் சொல்லிட்டான், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவன் அப்பவே ஆன்சர் சொல்லிருப்பான். அந்த ஆன்சரை பிடிக்காம தலைவர் தனக்கான ஒரு ஆன்சரை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காரு. முக்கியமா இந்த இடத்துல 2-3 விஷயம் நம்மளால நோட் பண்ண முடிஞ்சு. நிறைய பேரை புதுசா வாலண்டியர் பேச விடுறாரு, பேசுங்க சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை பேச விடாம அவங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு சில பேர் மேல தப்புன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வந்திருப்பாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க யார் மேல தப்புன்னு சொன்னீங்களோ அவங்க தப்பு இல்ல, நீங்க தான் தப்பு ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள ஒத்துக்க வச்சிருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நேத்து முத்துக்குமரன் ஒரு டாபிக் பேசுறதுக்கு எழுப்பி விட்டுருப்பாரு. ஓகே ஒரு டாபிக் பேசுற எழுப்பி விட்டுருக்காரு. எழுப்பும் போது அவன் என்ன சொல்றான், இந்த வீடு பார்க்க ஒரு லக்ஸரியான ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு, எல்லா விஷயங்களும் கிடைக்குது, நான் ஒரு ரூல்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சார் சொல்லியிருப்பான். அந்த விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு கேட்டா அது உண்மைதான் சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் சொல்றாருல, ஒரு கேப்டனா இந்த வீடு வந்து ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி சில பல ரூல்ஸை போட்டு உங்களை கரெக்டா கொண்டு போகணும்னு ட்ரை பண்றாரு, அதை தான் அவர் பண்றாரு, அதுல என்ன தப்புன்னு சொல்லி சேதனை கேட்கிறாரு. அதே தானே முத்துக்குமரன் கேட்டான், இது பார்க்க கொஞ்சம் காஸ்ட்லியான ரொம்ப ஹை கிளாஸான ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, எனக்கான மீனிங் என்ன, ஹாஸ்டல் இதே மாதிரி ரூல்ஸ் இருக்கும், ஹாஸ்டல்ல ஒரு டைம் அப்புறம் வெளியே போக முடியாது, ஒரு டைம்க்கு அப்புறம் சாப்பாடு கிடைக்காது, இதுதானே ஹாஸ்டல்ல இருக்க ரூல்ஸ், அதை தான் அவர் அங்க சொல்றாரு. ஆனா அதை தலைவரால ஏத்துக்க முடியாம என்னப்பா ஹாஸ்டலுக்கும் வீட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம், என்னப்பா பேசுறேன்னு சொல்லி முத்து சுத்த விட்டாச்சு. எப்படியே முத்து சுத்த விட்டு கடைசியில் முத்து வாயாலே முத்து நீங்க சுத்த தானே செஞ்சீங்க, நீங்க பேசுனதெல்லாம் சுத்தி தானே பேசுனீங்கன்னு சொல்லிட்டு முத்து ஒத்துக்க வச்சு முத்து உட்கார வச்சாச்சு. இதுல அவன் பேசுறதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்றதும் அவர் வந்து ஒரு கேப்டனா நிறைய ரூல்ஸ் போட்டு வீடை வந்து ரூல் பிரகாரம் கொண்டு போறாரு, காலையில எல்லாம் தூங்கக்கூடாது, தூங்காம இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வைக்கிறாரு, சாப்பாடு இவ்வளவுதாங்கிறத கவுண்ட் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாரு, இந்த மாதிரி ட்ரெஸ் அங்க இருக்கணும், இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் அங்க இருக்கணும்னு சொல்லி அடுக்க வைக்கிறாரு. இது எல்லாமே ஒரு காமனா ஒரு ஹாஸ்டல்லையோ இல்ல நம்ம ஆனந்தி அக்கா சொன்ன மாதிரி ஜெயில எல்லாம் இருக்கிற விஷயம் தானே. இப்ப ஜெயில் மாதிரி தானே இருக்கு. இப்ப நீங்க சொல்ல போனது என்ன, காஸ்ட்லியான ஜெயில்னு சொல்லலாம், அப்படி வேணா சொல்லமா, ரொம்ப காஸ்ட்லியான ஜெயில் ப்ரோ, சாப்பாடு நல்லா கிடைக்கும், டைமுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, அப்படி சொல்லலாமா? அப்படி சொன்ன முத்துக்குமரன் சுத்த விட்டுருப்பாரு, சுத்த விட்டு கடைசியில் முத்துக்குமரன் உட்கார வச்சிருப்பாரு. முத்துக்குமரன் என்ன நினைச்சிருப்பான், ஐயோ இவர்கிட்ட நம்ம கிளாரிட்டி கேட்கலாம் வந்தா இவரே கிளாரிட்டி இல்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் யோசிச்சிருப்பான். மொத்தத்தில் அப்படிதான் யோசிச்சிருப்பான். இந்த இடத்துல முத்துக்குமரன் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க யாருமே யாருக்கும் கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்க சேனல் ப்ராடக்ட்கான நேமை காப்பாத்தி மேல கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் பண்றாங்க. அதே மாதிரி மஞ்சரி இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் தான் பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சு கிளியரா பேசுற ஆட்கள். ஓகேவா, பழைய விஷயங்களை கூட கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணு முத்துக்குமரன், எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி, கடைசியா பார்க்க போனா ஆனந்தி ஓரளவு ஞாபகம் வச்சிருப்பாங்க. அந்த வகையில நேத்து மஞ்சரி நிறைய விஷயங்கள் எடுத்து பேசியிருப்பாங்க, நேத்து மஞ்சரியுமே நிறைய விஷயங்கள் எடுத்து அருணுக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க. இதுல என்ன பண்ணிருப்பாங்க நல்லா கவனிச்சுனா, மஞ்சரி பேசுற விஷயங்கள் எல்லாமே தப்பு, அருண் பண்ண விஷயங்கள் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு மஞ்சரியவே அந்த தப்பை ஒத்துக்க வச்சு, மஞ்சரி நீங்க தான் நம்ம தப்பா சொல்லிருக்கீங்க, அருண் பேசுனதெல்லாம் கரெக்ட் தானே உங்களுக்கு புரிஞ்சான்னு சொல்லி மஞ்சரியை குழப்பி விட்டு மஞ்சரி கடைசியில் ஆமா சார் நான் தான் குழம்பி இருக்கேன், அவர் பேசுனதெல்லாம் இப்ப எனக்கு புரிஞ்சிட்டு சார் சாரி சார்னு உட்கார வச்சிருப்பாங்க. கவனிச்சீங்களா? அதே மாதிரி தான் பண்ணிருக்காரு. இதுல மஞ்சரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த கேள்விக்கு போறதுக்கு பதில் வரல. சார் ரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கையெடுத்து கும்பிட்டது தப்பு மாக்கின்னு சொன்ன அருண் வந்து இப்ப அவர் கையெடுத்து கும்பிடுறாரு சார், அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா அது வந்து அவரோட மேனரிசம், நீங்க என்னப்பா நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது, அது அவரோட மேனரிசம் சொல்லிட்டு உட்கார வச்சிருப்பாரு. இங்க புரிஞ்சா
புரிஞ்சா இவர் என்ன பண்றாரு புரிஞ்சா அருணுக்கு பயங்கரமா சிங்க. அடுத்தது ஆனந்த் எந்திரிச்சு 2-3 கொரிஸ் வச்சிருப்பாங்க. ஆனந்த் எந்திரிச்சு தீபக் மேல 2-3 கொரிஸ் வச்சிருப்பாங்க, அருண் மேல வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தையுமே அவர் பேசி பேசி கடைசியில் ஆனந்தி வாயில இருந்து ஆனந்தி என்ன சொல்லிருப்பாங்க, ஆமா சார் இப்ப எனக்கு புரிஞ்சுட்டு அருண் தான் கரெக்ட்னு பேச வச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தீபக் மேட்ல தீபக் கிட்ட இந்த தோசை மேட்ரு ஒன்று பேசியிருப்பாங்க. அதே இது அங்க பேச வச்சு தீபக் கிட்ட சொல்ல வச்சு கடைசியில் இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா உட்காருங்க. இதை பத்தி மொத்தத்துல இவர் யாரு கொஸ்டின் கேட்கிறாரோ அந்த கொஸ்டின் எடுத்து பேசவே மாட்டேங்காரு. அந்த கொஸ்டினுக்கான நபரை உள்ள பேச விட்டு அங்க குழப்ப விட்டு கடைசியில் இங்க இருந்து இவர் மிரட்டுற மாதிரி மிரட்டி புரிஞ்சா உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறார். எனக்கு புரியவே இல்லையா இதுல நல்லா உனக்கு கவனிச்சுன்னா பேசாத நபர்களை பேச வைக்கிறார். சத்யா பேசினதே இல்லை. சத்யா அந்த வீட்டுல தண்ணி கேன் போட வந்தவனோட மோசமா உட்காந்துருக்கான். போன வாரம் இதே வாய் தான் சத்யாவை பார்த்து சொல்லிச்சு, சத்யா நீ எதுவுமே பேச மாட்டேங்க வெட்டியா உட்காந்துருக்கேன்னு சொல்லி. அதே வாய் இன்னைக்கு என்ன சொல்லுது, எதுவுமே பேச மாட்டேங்க எந்திரிச்சு ஏதாவது பேசுப்பா, உனக்காண்டி நான் டைம் கொடுக்குறப்பா நீ பேசுப்பான்னு சொல்லி அவருக்கு டைம் கொடுக்குறாரு. எப்படி சத்யாவுக்கு டைம் கொடுத்து சத்யா இந்த ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி அவரை பேச வைக்காரு. அவரை இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கு நிக் நேம் வைக்க வைக்காரு. இந்த மாதிரி சத்யாவுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரு. ஆனா முத்து ஒரு நபர்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டு முத்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கன்னா என்னப்பா சுத்துறன்னு சொல்லி உட்கார வைக்காரு. மஞ்சரி ஏதாவது சொன்னாங்கன்னா என்னப்பா சுத்துற உட்கார்னு உட்காரு. ஆனந்த் ஏதாவது சொன்னா என்னப்பா சுத்துறன்னு சொல்லி உட்கார வைக்காரு. புரியுதா உங்களுக்கு டாபிக்? அதே மாதிரி அருண் கிட்ட ஒரு கிளாரிட்டி கேட்காரு. அருண் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷமா ஒரு விஷயத்தை அல்றான். 10 நிமிஷமா ஒரு விஷயத்தை இப்படிதான் அவங்க சொன்னாங்க இப்படிதான் அவங்க சொன்னாங்க அதை உட்கார்ந்து கேட்காரு. அதை கேட்க ஒரு டைம் இருக்கு. அதை உட்கார்ந்து கேட்டு பொறுமையா பாத்தீங்களா அருண் இவ்வளவு கிளியரா பேசுறான்னு சொல்லி எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. இவர் இந்த குங்குமப்பூன்னு ஒரு மேட்டர் வச்சு பேசினாரு கவனிச்சிங்களா. இந்த குங்குமப்பூ வரும்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வச்சு பேசியிருப்பாரு. அந்த டாபிக் அப்ப வெளியே இருக்க ஹார்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பயங்கரமா போஸ்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா ரீல்ஸ் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணிருப்பாங்க. அட்டாக் பண்ண அடுத்த வாரத்துல இருந்து இவர் அருணை பத்தி ஒரு நாள் கூட ரோஸ்ட் பண்ணல. ஒரு நாள் கூட அருண் ரோஸ் பண்ணல. அருண் எழுப்பிட்டு சட்டை நல்லா இருக்குங்காரு, அருண் சூப்பரா பண்றீங்கன்னு சொல்றாரு, அருண் மாஸ்ன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அருணை பாராட்டி பாராட்டி பேம்பர் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? அப்ப அருண் இந்த வீட்டுல பயங்கரமா மார்க்கிங் எல்லாம் பண்றாரு. அது என்னப்பா சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரை பத்தி பேங்காரு டப்பா டப்பாங்காரு. அதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டேங்காருல. மொத்தத்துல இவர் என்ன பேசுறாரு, என்ன டாபிக் எடுத்து பேசுறாரு நமக்கும் புரியல, வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேருக்கும் புரியவே இல்லை. மொத்தத்துல ஒரு 5 பேரை தூக்கி வச்சு பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முக்கியமா ஒரு 3 பேர் 4 பேர் டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. முத்துக்குமரன் டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க, மஞ்சரி டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க, ஜாக்லின் டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க, சௌந்தர்யாவை டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க, ரயானா டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி இந்த 5 பேரை டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தா ஒரு டம்மி 5 பேர் தூக்கி வச்சு பேச ட்ரை பண்றாங்க. அருண் பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அதே மாதிரி விஜய் விஷால சத்யாவை தீபக்க கடைசியா இப்ப ராணவ இந்த கூட்டணி சேர்த்தாச்சு. ராணவ தெரியும் அது எதுக்குன்னு தெரியும், தெரிஞ்சு போச்சு நிறைய விஷயங்கள். பரவாயில்ல இந்த மாதிரி நிறைய பவர் இருக்க ஆட்கள் உள்ள போனா என்ன வேணா பண்ணலாம் போல. சோ மொத்தத்துல இந்த 5 பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து 5 பேரை பேச வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கான எபிசோடு கூட பாருங்க, ராணுவுக்கு போட்டு பயங்கரமா சிங்கி அடிச்சு சொம்ப தூக்கிட்டு இந்த பக்கம் ரயானை போட்டு வெளுப்பாப்ல. நீங்க அப்படி வெளுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ராணுவையும் வெளுத்தினா நல்லா இருக்கும். அப்படி ராணுவ வெளுக்காம ரயானை மட்டும் போட்டு அடுக்கிறீங்கன்னா ரயானை மட்டும் போட்டு அடிக்கிறீங்கன்னா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கான ஊழல் வேலை. மொத்தத்தில் இவர் ஷோ நடத்துறதுக்கு வரல, இவர் அங்கே இருக்க அந்த 5 பேரை காப்பாற்றி ஃபைனல் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. நல்லா தெரியுதா? இப்போ மார்க்கிங்னு ஒரு விஷயத்தை எடுத்து ஒருத்தர் ஆப்போசிட் பண்ணால் அது மேனரிசம் சொல்லி முடிச்சிடுறாரு. அதே இந்த மேனரிசம் பண்ணுற நபர் போய் மார்க்கிங்னு ஒரு ஆள் மேலே கேஸ் வச்சா அந்த ஆளை போட்டு அடி நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஓட்டுக்கள் இல்லாத நபரை எப்படியாச்சும் காப்பாற்றி அடுத்த வாரம் கேப்டன் ஆக்கி அப்படி இப்படி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள அடுத்தபடியாக லைட்டாக ஓட்டுகள் கம்மியாக இல்லாதால பலியாடா வெட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷோவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. மக்களுக்கான ஓட்டோ மக்களுக்கான கருத்தை அவர் கேட்கறதே இல்ல. இந்த ஆணி தான் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒன்று சொல்லிச்சு, மிளகா பச்சி மாதிரி வறுக்குன்னு இருக்கணும், வாழைக்கா பச்சி மாதிரி வளவளன்னு இருக்க கூடாதுன்னு. இவர் வாழைக்கா பச்சியும் இல்ல மிளகா பச்சியும் இல்ல, ஓட்ட வடையோட மோசமா உருண்டு கிடக்காருங்கிறதா உண்மை. மொத்தத்துல அவ்வளவுதான், இவர் ஹோஸ்ட் இல்ல, வேஸ்ட்.